அனைவருக்கும் வணக்கம். மக்களே, நீங்கள் இப்பொழுது இந்த காணொளி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் இந்த பகுதியில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கொக்குவில் திறந்த பல்கலைக்கழகத்திற்கு முன்னால ஒரு கட்டிடம் இருக்கு. இது சீமந்து கட்டிடம் என்றது போலதான் உங்களுக்கு தோணலாம். அதன் பின்னால ஒழிந்திருக்கிற மிகவும் வலி சுமந்த எங்கள் வரலாறு உங்களுக்கு தெரியணும் என்பதற்காகவே இந்த பதிவை இட்டவரிடமிருந்து நான் மீள்பதிவாக இதை இடுகிறேன். இந்த பதிவு இட்டவருக்கு சுமைதாங்கி கல்லை அதன் பின்னால் ஒளிந்திருக்கிறது எல்லாருக்கும் வெளிப்படுத்தி இருந்தார். ஆனால் அதன் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம், ஒரு அழகான ஒரு கட்டிடம், இது இன்று உங்களுக்கு சிதிலடைந்து இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் இதன் வரலாறு என்ன தெரியுமா? இதுதாங்க விடுதலை புலிகளின் செய்தி பலகை, உருமல் என்ற செய்தி பலகை. இந்த உருமல் செய்தி பலகையின் வரலாறு மிக முக்கியமான வரலாறு எங்களோட வாழ்க்கையில். நாங்கள் செய்தி என்பதை செய்தித்தாள்களின் ஊடாக அறிந்து கொண்டதை விட இந்த உருமல் பலகையில் அரசியல் துறை எங்கள் அண்ணாமார், அரசியல் துறையைச் சேர்ந்த அக்காமார் தாங்களுடைய கையால் எழுதிட்டு போவினம். எங்கெங்கே என்னென்ன செய்தி நடக்குதோ அன்றன்றைக்கு புதுசாக இதில் குறிப்பிடுவினம். அதுக்கு பிறகு விழிப்பு குழு என்று சொல்லி ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த அமைப்பில் அங்கத்தவராயிருந்தவர் அவை எல்லாரும் சேர்ந்து கூட இந்த உருமல்ல செய்தியை எழுவிட்டதை நாங்கள் கூட படிச்சிருக்கிறோம். நாங்கள் அந்த நேரம் ஓஎல் தான் படிச்சிருப்போம். ஆனால் எங்களுக்கு ஓஎலுக்கு நம்ம கிளாஸுக்கு போகிற நேரத்தில் எந்த சூழ்நிலையிலையும் இந்த உருமல் பலகையை பார்த்து இன்னைக்கு என்ன நடந்தது, நேற்று உலக அளவில் என்ன தமான செய்திகள் நடந்ததுன்றதை தெரிஞ்ச நாங்கள். இலங்கையில் அனைத்து விஷயங்களும் தமிழர்களின் தொன்மையை எல்லாம் அழிக்கப்பட்டாலும் எங்கேயோ எச்சமாக இருக்கக்கூடிய சில இடங்கள்ல இருந்து வரக்கூடிய இந்த பதிவுகளை இனி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும் என்ற நல்ல உன்னதமான நோக்கத்தோடு தான் நான் இதை உங்களுக்கு பதிவிடுறேன். இதை விட இன்னும் அதிகமாக தெரிந்தவர்கள் நீங்கள் அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருந்தா தயவு செஞ்சு இந்த அழியாமல் இந்த விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை புரிஞ்சு கொள்ளுங்கள். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம். தலைவர்